சார் அதான் ரொம்ப அதிகமாக சரியாக பேச வராது. எல்என்டி ராஷ்டிரம் இவ்வளோ அப்படின்னு சொன்னால் அதோட தனித்துவம் நிறைய பேருக்கு தெரியாது. ஐயா முதலாளி இல்லாத ஒரு கம்பெனி இல்லையா? போன வருஷம் வந்து மொத்தமாக எங்ககிட்ட இருக்கிற ஆர்டர் பேக்லாக வந்து 4 லட்சம் கோடி. போன வருஷம் செஞ்ச வேலையின் மதிப்பு 2 லட்சம் கோடி. இதுதான் இந்த கம்பெனி. இந்த கம்பெனிக்கு முதலாளி இருக்கு. இதோட ஷேர்ஸ் வந்து ஒரு 15% எல்ஐசியில் இருக்கு, ஒரு 18% இந்த கம்பெனிக்கு எம்ப்ளாய்மெண்ட். மற்றபடி இந்த கம்பெனி வேலை செஞ்சு வேறு ஏதாவது சம்பாதிச்சுன்னா மறுபடியும் வேலை செய்யும், அது வந்து சம்பாதிச்சு மறுபடியும் வேலை செய்யும். இப்படி நாட்டின் வளர்ச்சிக்காகவே ஒரு கம்பெனி உருவாக்கப்பட்டு அந்த கம்பெனியில் இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக போனவங்க மேலே அந்த கம்பெனியோட சேர்மேனாக உட்கார அளவுக்கு வழி வழியாக நடந்துக்கிட்டே வருதுன்னா இது ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க. இப்போ எஸ்எஸ் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுத் இந்தியாவில் சார்ந்தவங்க இந்த மாதிரி டெய்லியாக இருக்குது வந்து இது அந்த எம்எல்ஏ. அதில் நான் கூட சவுத் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்கேன். இந்த ரோட், ரன்வே, ஃப்ளைஓவர், ஏர்போர்ட் இதெல்லாம் கட்டி போயிட்டு நான் இந்த மாதிரி நம்ம அமைப்புகள்லாம் இருக்கு என்ன செய்யறாங்கன்னா தெரியாம நான் ஏதோ என்னோட பொண்ணு வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்குள்ள 12 ஸ்கூல் படிச்சிருக்கிறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்குள்ள 12 ஸ்கூல் போயிருக்கிறாங்க. அந்த தூரா போறாங்க, நம்ம மேல போர்ட் போட்டு வர்றது ஏர்போர்ட் போட்ட வேலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நம்ம மோனஸ் எல்லாம் இருக்குங்க, அதெல்லாம் ரொம்ப பெரியவங்க, பெரிய முன்னோடி, பெரிய பாரம்பரியத்தை சேர்ந்தவர். என் மச்சான் வந்திருக்கேன், அவர் வந்து ராமச்சந்திரால எப்படி அனுப்பிச்சுட்டா இருக்கார், அவர் இவரோட மாணவர். அவங்க தான் என்ன ஒரு தடவை செங்கல்ராயநாயகன் பாலிடெக்னிக்கோட ஃபவுண்டர்ஸ் டே இருக்குப்பா பாபா போனா போய் காமிச்சாங்க. உண்மையிலே அன்னைக்கு நான் சென்னைக்கு வந்து வரலாறு போகுது. இந்த சமூகம் கல்விக்கும் ஆன்மீகத்துக்கும் கொடுத்து கொடுத்து செவந்து போன கணக்கான உருவாக்கப்பட்ட சமூகமாக இருக்குன்னு எனக்கு அன்னைக்குதான் தெரியும். அப்பத்துல இருந்து நான் உள்ள டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். அதில் வந்து இங்கே என்ன முடியுது. ஸோ இங்கே இருக்கிற கடைகளில் இருக்கிறவங்க திரும்பி பார்க்கலாம். இந்த காலேஜ் படிக்கிற பசங்க முக்கியமா அவங்க காமர்ஸ் படிச்சவங்க சரி, ஆர்ட்ஸ் சயின்ஸ் போனாங்க சரி, இன்ஜினியரிங் போனாலும் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டதுன்னா எல்என்டில இருந்து என்கிட்ட அந்த சம்பந்தமான விஷயங்கள் அனுப்பப்பட்டால் அவருக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு ஒரு உதவி என்னால் பண்ண முடியுங்க. ரெண்டாவது அந்த உறவுகளே இப்போ ஐயா சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது. எங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து எல்லாமே டிகிரி எம்பிஏ எல்லாம் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக அவங்க படுற பாடு கொஞ்சம் கிடையாது. நீங்கள் பணம் கொடுத்தா கூட எழுதி வாங்க முடியாது. உங்களை தேடி நான் அந்த உதவி செய்யறேன்னு சொல்றாங்க. இவன் பாப்பா கிட்ட போய் வாங்கி கட்டுறாங்க. நான் சொல்றாரு இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாது. தயவு செய்து உங்களுக்காக தன்னுடைய இடத்தை செலவு பண்ணுறவங்களுக்கு உங்கள் செவிகளுக்காக அவர் சொல்றது நான் என்ன வந்து அதுக்கப்புறமா இந்த பிடி செங்கல்ராயன் அறக்கட்டளையில் இப்போ தற்சமயம் எக்ஸ்பர்ட் கம்பெனி மெம்பராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் நான் பிடிக்கிறேன். சென்னையிலேருந்து நேற்று கடலூர் வந்துருந்தோம். நாங்கள் அஞ்சலையப்பால் அவங்களோட விருதுக்கு நல்லா நல்லா நடத்துறது அப்படிங்கிறதுக்காக நம்ம அமைப்பு சாரா தொழிலாளர் அந்த இது எனக்கு ஒரு அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க. அங்கே போய் அது சம்பந்தமாக பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு போயிருந்தோம். அங்கே இருந்து இங்கே வந்துருக்கோம். இது வந்து பிடிஐக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இருந்தால் வரணும். உள்ளரிச்சி போச்சுங்க. எத்தனை பேர் தெரியும் தெரியாது
சொல்லியிருப்பாங்க எல்லாருமே, காது கொடுத்து கேட்டீங்களான்னு தெரியல. இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் இன்ஜினியரிங் பொறியியல் சம்பந்தப்பட்ட பாலிடெக்னிக் கல்லூரி நமக்கு இருக்கிறது. அந்த காலேஜில் பாலிடெக்னிக் 1987 எனக்கு சீட்டு கிடைக்கல. 408 மார்க் வாங்கின எனக்கு 1983 எனக்கு சீட்டு கிடைக்கல. அதனால நான் ரூபா பாலிடெக்னிக் சேர்த்துக்கிட்டேன். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி பாலிடெக்னிக். அங்க அந்த பாலிடெக்னிக்ல தேவைப்பட்ட உபகரணங்கள் அந்த பாலிடெக்னிக் மட்டுமாகவே தயாரிக்கப்பட்டு லண்டன்ல தயாரிக்கப்பட்ட உபகரணங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த பொறியியல் பாலிடெக்னிக் வந்து தனிமையில் பெற்ற இதுக்கு எலக்ட்ரிசிட்டி அங்க இன்னுமே அந்த டர்பைன் இருக்கு, கேஸ் டர்பைன். நீராவி மூலமாக இயங்கக்கூடிய டர்பைன் தமிழ்நாட்டில் எனக்கு தெரியல, இந்தியாவில் முதலாக இருக்கணும். இன்னைக்கு கர்நாடகாவில் விஸ்வேஸ்வரய்யா இந்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் பிரஸ் அங்க இன்னைக்கு வாங்கினாங்களோ அதே பிரிண்டிங் பிரஸ் இங்கே அவங்க வச்சிருக்காரு. ஒரே ஒரு இன்ஜின் ஓட்டினா 10 மிஷின் வேலை செய்யுங்க அங்க இருக்காரு. இந்த மாதிரி ரொம்ப தொலைநோக்கு பார்த்ததோட 1850 ஒரு மனுஷன் என்னோட சொத்து மொத்தத்தையும் பொறியியல் படிப்புக்காகவும் சித்த வைத்தியத்துக்காகவும் ஆதரவற்ற அனாதை குழந்தைகளுக்காகவும் செலவு பண்ணணும் ஒரு மாதிரி எழுதி வச்சுட்டு இருக்காங்க. அந்த சொத்தோட மதிப்பு நீங்க மொத்தம் ரூபாய் வெறுமே இந்த படிப்புக்காகவே பண்ணணும். அது எப்படி பண்ணணும் எழுதி வச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? 1950 2024 பேசிக்கிறோம். இன்னைக்கு அவரோட சாப்பாடு அவர் மூலமாக எங்கப்பட்ட மாணவர்கள் வேலை வராம இருக்கு. அந்த இடத்துல என்னைய உட்கார இருக்கிறாங்க. இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் ஏதோ வேலை பார்த்து ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். அந்த இடத்துல எனக்கு உட்கார வச்சு ஒரு சில வேலையை செய்யணும்னு அந்த ஆத்மா எனக்கு சொல்லி உட்கார வச்சு தோணுது. இவங்க தான் சித்தர்களாக நான் பார்க்குறேன். அப்பேற்பட்ட பாரம்பரியமிக்க ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய வாய்ப்பை, இலவசமா படிக்கக்கூடிய வாய்ப்பை இந்த மாதிரி நிறைய பாரதி சார் வச்சிருக்காங்க. அவங்க இண்டஸ்ட்ரி 45 வருஷமா நடத்திருக்காங்க. இந்த காலேஜுக்கும் இந்த இண்டஸ்ட்ரி எங்களுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கும். படிச்சவங்க உபயோகப்படுத்த முடியாது. அந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கறதுக்கு உள்ளார ஒரு பிடி இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் நேம் வந்து கே அனுஷியா. ஸோ அவங்களுடைய ரெகுலர் அப்ளிகேஷன்ஸ் வந்து தற்போது இங்கே நடைபெற்ற இந்த மாணவ சேர்க்கை முகாமில் நேரடியாக வந்து பெற்றோர்கள் நம்மளுடைய மகளை வந்து இங்கே வந்து ஒரு சேஃப்டியான இடம் படிக்க வைக்கிறது இருக்கும். நம்மளுடைய இதுவாக இப்போ நம்ம பொறியியல் கல்லூரியில் நேரடி மாணவ சேர்க்கை நடத்திருக்கோம். இதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இப்போ இவரோட உள்ள அறிஞர்கள் கல்வியாளர்கள் அவங்க பேசுனதை நீங்கள் காது போட்டு கேட்டு அப்படிங்கிறத விட இதுக்கு வந்து சம்மந்தப்படக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை. இப்போ நம்மளுடைய மோகன் சார் அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார். நிறைய இப்போ நான் தர்மபுரியில் பார்க்குறப்ப நல்லா டிஎன்பிஎஸ்சி பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. முக்கியமாக இப்போ எல்என்டி நிறுவனத்தை மட்டும் எடுத்துப்போம். எல்என்டி நிறுவனத்தில் போன வருஷம் நம்ம வந்து ஒரு 2500 பேர் கேம்பஸ் இன்டர்வியூ எடுத்துருக்கோம். அதில் 1800 பேர் எடுத்துருக்கோம். முதல்ல இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா இது மாதிரி கிடையாது. அப்போ இன்க்ளூசிவிட்டி டைவர்சிட்டி
பெண்கள் உபயோகப்படுத்திக்கணும்னு நான் ரொம்ப கேட்கிறேன். அது சம்பந்தமா இப்போ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் காஞ்சிபுரத்தில் அவங்களுக்கு ஹாஸ்டல் சொல்லி இருக்கு. அதே மாதிரி நீதிக்கு உருவாக்குறதுக்கு கண்டிப்பாக நானும் இங்கிருந்து ஒரு விஷயம் எடுத்துட்டு போய் அந்த கம்பெனியில் சொல்லி மருத்துவ சார் இருக்காங்க அவங்களாம் உள்ள சொன்னாங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கு. அது எப்படி நடைமுறைப்படுத்துறது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரூல்ஸ் இருக்கு. அது பெண்களுக்கான பாதுகாப்போடு கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்கு தான் பேசணும். அதையும் நான் ஒரு விஷயமா சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி சாஃப்ட்வேர் லைனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லைனில் ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் இருக்கு. பர்டிகுலராக பெண்களுக்கு இருக்கு. அதனால தயவு செஞ்சு எப்பவுமே யோசிக்கிற இடத்துக்கு வெளியே வாங்க. உங்களுக்கு வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய சமாச்சாரம் இருக்கு. வேலை தேடுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய சப்ஜெக்டா இருக்கு. அதுல மாஸ்டர் நம்மளாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோடலாம் கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம். இது வெறுமனே படிச்சு இருக்கிறவங்க படிச்சு முடிச்சவங்க மட்டும்தான் இதில் இருக்கிற ஹோம்மேக்கராக இருக்கக்கூடிய நான் வந்து வீட்டில் இருக்கிறோம் படிச்சிட்டோம், ஆனால் இப்போ நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் ஸ்கில் அப்கிரேடேஷன் நமக்கு தேவைப்படும். அந்த ஸ்கில் அப்கிரேடேஷனுக்கு இன்னொரு ட்ரைனிங் சென்டரில் போயிட்டு அதாவது கொடுத்தா நான் வச்சுருவேன். இந்த பக்கம் வேலை வாய்ப்புகள் இருக்கு, இப்போ என்கிட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு. இந்த பக்கம் வேலை தேட வசதி இருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். எனக்கு தேவையான ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அது தெரிஞ்சவங்க உள்ள வந்து உட்காந்துட்டு இன்னைக்கு நான் அவங்களோட சொல்லிடுவோம். இந்த மாதிரி எனக்கு ஆள் தேவைன்னா அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கும், ஆன்சர் இருக்கும். இந்த பசங்களுக்கு கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து கொஸ்டினையும் கொடுத்து ஆன்சரையும் கொடுத்து பழகையும் கொடுத்து அவங்க வச்சா அவன் பாஸ் ஆகணும்னா மெயில் ஆகணும். 100% அந்த மாதிரி வேலை ஒரு விஷயம் நடத்துறதுக்கு அதையும் நான் கடந்த ஒரு 4 வருஷமா பண்ணிட்டு வருவோம். அது இப்போ இல்லைன்னா சாப்பாடு கிடைக்கிறோம் அவர் ஐயா கொடுத்துருக்காரு, அவரையும் நல்லா உபயோகப்படுத்திக்கலாம். யாருக்கு எந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, கேளுங்க, முயற்சி பண்ணுவோம், முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். கண்டிப்பாக ஏதாவது கிடைக்கும். போன கேட்டேன் அவர் செய்ய பார்த்தியா நம்ம ஆளுநரை கொடுத்தா அப்படின்னு மட்டும் ஒரு வழியை மட்டும் போட்டாங்க. நன்றி வணக்கம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் யாராவது இருந்தாங்கன்னா சாஃப்ட்வேர் கூட வேண்டியதில்லை. நீ எந்த கமர்ஷியல் கோர்ஸ் ஆர்ட்ஸ் சயின்ஸ் என்ன பண்ணியிருந்தாலும் இன்ஜினியரிங்ல என்ன சயின்ஸ் என்ன கோர்ஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா ஐயா கேசவன் ஐயா டெக்ஸாகான் பெங்களூர் அப்படிங்கிற இது மூலமாக கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து முன்னாடி சொன்னதான் இண்டஸ்ட்ரியில் என்ன தேவைப்படுதோ வேலை இருக்கோ அதுக்கான ட்ரைனிங் கொடுத்து அவங்க கொடுத்து அடுத்த வேலை ஒரு 56 பேர் இதுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. இதையும் உபயோகப்படுத்தலாம். யாருக்காவது இருக்கிறவங்கள நான் சொல்றேன், இது வெறுமனே பசங்களுக்கு மட்டும் இல்லை, திருமணமான வீட்டில் இருக்கிறவங்களோ இதை உபயோகப்படுத்திங்க. பெண்கள் என்ன இதை உபயோகப்படுத்திங்க. வீட்டில் வேலை செய்யறாங்க. இன்னைக்கு 50,000 சம்பளம் 30,000 சம்பளம் வீட்டில இருந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறது காமனான ஒரு கான்செப்டா இருக்கு. அதை கண்டிப்பா பண்ண ஆனால் அதுக்கான ஸ்கில்ஸே போயிடும். அதுக்கு ட்ரைனிங் போனதுக்கு அப்புறமா அந்த வேலை கிடைக்கும். அந்த விஷயத்துக்கு எந்த வேணும்னாலும் கேசவன் ஐயா அவர்கள் நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவரோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 9364 188 நான் ரிப்பீட் பண்றேன். 9364 188 மிஸ்டர் கேசவன் அவர் ஆம்பூர் தான். அவரோட தெரிஞ்சவங்க மூலமா இந்த விஷயத்தை அவர் கோஆர்டினேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு. இதே உபயோகம் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, இதுவும் இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் இருந்தாலும் சரி, எல்லாம் பண்ணணும். என்னோட நம்பர் மட்டும் தெளிவா கேட்காது. 988 4348 669. ரிப்பீட் பண்றேன். 988 4348 669. மோகன் அன்புறவர்களே, இன்னொரு முக்கிய விருந்தினர் உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தும் முக்கிய உரை நிகழ்த்திருக்கிறார் ஐயா.